கன்னியாகுமரியில் கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் தடையை மீறி சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் குளித்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள். விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடல் பகுதியில் நேற்றும் இன்றும் கள்ளக்கடல் தோன்றும் என தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருந்தது. இதன் அறிவிப்பின் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது கன்னியாகுமரி கடல் பகுதியில் இறங்கவோ குளிக்கவோ சுற்றுலா தலங்களில் கடற்கரை பகுதியில் செல்லவோ கூடாது என்றும், குறிப்பாக ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கிராமத்தை சேர்ந்த கடற்கரையை அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று தொடர் விடுமுறையை விட்டு ஞாயிறு பக்ரீத் இந்த 2 நாட்களை விட்டு கன்னியாகுமரியில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். தற்பொழுது திடீரென குமரி கடல் பகுதியில் கடல் அலைகளானது கள்ளக்கடல் நிகழ்வு எனப்படும் திடீரென தோன்றும் கடல் அலைகள் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதாவது குமரி கடல் பகுதியில் கடல் அலைகளானது சுமார் 7 முதல் 10 அடி உயரத்துக்கு எழுந்து வருகிறது. கடல் அலைகளும் கடும் சீற்றத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் கடற்கரை வந்து செல்கிறது. குறிப்பாக திருவள்ளுவர் சிலை பாறை, சன்செட் பாயிண்ட், சன்வியூ பாயிண்ட் மற்றும் கோவன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் அலைகளின் ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் கள்ளக்கடல் நிகழ்வு நடைபெறும் என்று தடை விதித்துள்ள காரணத்தால் மாவட்ட சுகாதார சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் குமரி திரிவேணி சங்கமம் பகுதியிலும் கடற்கரை பகுதியிலும் போட்டிருந்த தடுப்பு வேலிகளை தாண்டி அதனை மீறி குமரியில் வந்த சுற்றுலா பயணிகள் மிக ஆபத்தான முறையில் கடற்கரையில் இறங்கி குளிக்கவும் கால் முளைக்கவும் கலந்ததுவே உள்ள பாறையில் ஏறி நின்று செல்ஃபி எடுக்கவும் செய்கிறார்கள். இந்நிலையில் கடல் அலையில் ஆக்ரோஷமாக மிக முக்கியமாக கடலில் அமைந்துள்ள பாறைகளில் அடித்து வருவதால் பாறையில் ஏறி சுற்றுலா பயணிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை மிக அதிகமான காணப்படுகிறது. அதனால் உடனடியாக காவல்துறையினர் கடலில் இறங்குபவர்களை உடனடியாக அங்கிருந்து அழைக்க வேண்டும் என்றும் அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது கள்ளக்கடல் நிகழ்வு நடைபெற்று வரும் காரணத்தால் அப்பகுதி சற்று பரபரப்பாகவே காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள். நல்ல கூட்டமாக இருக்குது. அலையுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்ல உயரம் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி முதல் 10 அடி வரை அலையுடைய உயரம் இருக்குது. மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ ஃபேமிலியோட கடற்கரையில் உட்காந்து கடலுடைய அலைகளை ரசிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி இங்கே நல்ல கூட்டம் நல்லா இருக்குது. இல்லை நாங்கள் கடல் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். பட் கொஞ்சம் அலையுடைய உயரம் அதிகமாக இருக்கிறதுனால கடல் உள்ளே இறங்கி குளிக்க முடியல. அது கொஞ்சம் சின்ன ஏமாற்றமாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி நல்ல கூட்டம் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.